ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து டே குக்கு யோர் மீன் பிஎல்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு யூ ஆர் மை செகண்ட். பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் எனக்காண்டு இக்னோர் பண்ணிட்டு என் வயசை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மறக்காமல் லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போகும். ஓகேலாம் ஒரு சின்ன இன்ட்ரூ பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே அண்ட் யூங்கி இவங்க ரெண்டு பேருமே ப்ரொஃபஸர்ஸ். அண்ட் டே குக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இவங்க ரெண்டு பேத்துக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க 6 மாதத்தில். யூங்கி பார்த்தீங்கன்னா யூங்கிக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. 3 மாதத்தில் ஒரு குழந்த இருக்குது. யூங்கியோட ஒய்ஃபு டெத்து. ஜிமின் வந்துட்டு 18 வயசு பையன். யூங்கியோட கிளாஸில் தான் படிச்சிட்ருக்கான். ரொம்பவே புவர். அப்பா மட்டும்தான். சரி, இந்த இன்டர்வியூவே போதும் இந்த ஸ்டோரிக்கு. மிச்சத்தை வந்து நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. திஸ் இஸ் ஹேட் டு லவ். ஸ்டார்டிங்லேயே தயாங்கும் ஜேகேயும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜேகே தயாங்கிட்ட குழந்தைங்கள கேட்டுட்ருக்கான். ஆனால் குழந்தைங்கள தயாங் கொடுக்க மாட்டான். பாருங்க மாமா, உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். உங்களுக்கும் எனக்கும் உடால இருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்னோடய குழந்தைங்கள நீங்கள் கேட்கக்கூடாது. இங்கேருந்து வெளில போங்க மாமா. ஏய், சத்துன ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோ, இது என்னோடய குழந்தைங்க, அதை நான் கேட்கக்கூடாதுன்னு நீ வந்து சொல்லுவியா? ஒழுங்கு மரியாதையா என்னோடய பிள்ளைகளை என்கிட்ட கொடு. மாமா, கொடுக்க முடியாது மாமா. இங்கே பாருங்க, என்னை விட்டுருங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டிலேருந்து வெளில போங்க. ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து பார்த்தாங்கன்னா என்னை வெய்வாங்க. ப்ளீஸ் மாமா, வெளில போங்க மாமா. ஏய், என்னோடய குழந்தைங்கள என்கிட்ட கொடு. நான் சாடி மூடிக்கிட்டு வெளில போய்கிட்டே இருப்பேன். இப்போ நீ கொடுக்காதனால தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். மயிறு, உங்ககிட்ட வந்து பேசணுன்னு எனக்கு என்ன ஆசைமேரா. என் குழந்தைங்கள என்கிட்ட குடுறா, குழந்தைங்கள என்கிட்ட குடுறான்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க கையிலேருந்து குழந்தைங்கள பிடுங்குறான் ஜேகே. இப்போ தயாங்க அப்படியே பாருங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடு பிடிச்சிருக்கா, அவன் அந்த சைடு பிடிச்சிருக்கா. இப்போ குழந்தைங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ரெண்டுமே இப்போ தான் பிறந்த குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்குதுங்க. இப்போ அப்படியே தயாங்க ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே, மாமா ஏன் மாமா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னைய எப்போ பாரு கொடுமைப்படுத்திகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன், இப்பயும் வந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க மாமான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே கேட்கவே மாட்டான். என் பிள்ளைகளை என்கிட்ட குர்றான் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தயாங் ஜேகேயை பார்த்து, நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுங்க, போங்க, நீங்கள் போய்ட்டு கோர்ட்டில் கேஸ் போடுங்க. குழந்தைங்க யார்கிட்ட இருக்கிறது சேஃப்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் நிரூபிக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் கோர்ட்டில் கேஸ் போட்டு என்கிட்ட இந்த குழந்தைங்கள வாங்கிக்கோங்க, போங்க, இப்போ இங்கேருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அழுதுகிட்டே ரொம்ப கத்துறான்டா. இப்போ ஜெயிக்கவும் தயாங்க பார்த்து மறைச்சிட்டு, மாவனே பார்த்துக்கிறேன்டா, அவனே பார்த்துக்கிறேன், குழந்தைங்கள அவங்ககிட்ட வந்து என்கிட்ட வாங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் தயாங்க பார்த்து மறைச்சிக்கிட்டே வெளியில் வரான். இப்போ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே ஜேகே அட்டன் பண்ணுறான். ஹலோ, டைம் வச்சா எங்கே இருக்க? எங்கே இருந்தால் அவனுக்கு என்னடா மயிறு சொல்கிறா? ஏய், என்னத்துக்குடா அப்படி கத்திட்டு இருக்க? எதுக்கோ கத்துறேன், எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு இருக்கிற கடுப்பில் நீ வெறும் வெறுப்பு மயிறு ஏற்றிட்டு இருக்க. சொல்லி தொலை. டேய், காலேஜுக்கு போயிட்டுனா அசைன்மெண்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்கியே, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு யாரையாவது எங்கள் வீட்டுக்கு வர சொல்லியா? ஏன் நீ காலேஜுக்கு வரலையா? ஏய், வருவேன்டா, ஆனால் லேட்டாக வருவேன். இன்றைக்கி என்னோடய குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போடணும், அதுக்காண்டி நான் போகிறேன். அதனால் நான் லேட்டாக வருவேன். அதனால தான் இருக்கிற கொஞ்சம் டயத்தில் அசைன்மெண்ட்டை செக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். நீ போயிட்டு யார்கிட்டையாவது அசைன்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுத்துடு. செடா யூங்கி, சரி நீ கட் பண்ணு, நான் போய்ட்டு காலேஜ் போய்ட்டு யார்கிட்டையாவது அசைன்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றான். ஆமாடா, பேசுகிறது வேறு யாருமே இல்லை, நம்ம யூங்கி தான். இப்போ அப்படியே ஜெக்கிவுமே ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக காலேஜுக்கு தான் போகிறான். போயிட்டு இப்போ யூங்கியோட கிளாஸில் போயிட்டு, பாருங்க இந்த கிளாஸ் லீடர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஒரு பையனும் எழுந்திரிச்சு கிளாஸ் லீடர் லீவுன்றான். சரி, யூங்கியோட வீடு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே ஜிமினுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிமினை நீட்டுறாங்க, ஹேண்டை நீட்டுறாங்க. ஆமாடா, ஜிமின் வந்துட்டு யூங்கியோட காலேஜ் ஸ்டூடெண்ட், கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். இப்போ அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, எவ்வாறு ஜிமின், எல்லாத்துலேயும் அசைன்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கொடுப்பியான், ஓகேவா? அசைன்மெண்ட் அவன் செக் பண்ணுமா, ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயும் அசைன்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வீட்டில் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஜெயிக்க சொல்லிட்டு இப்போ அவனுமே அவன் கிளாஸுக்கு போயிடா. இங்கிட்டு ஜிமின்னு எல்லாத்துலேயும் அசைன்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுறான். அசைன்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நேராக
யூங்கியோட வீட்டுக்கு தான் போகிறான். ஒரு குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுட்டுருக்கு. அப்படியே ஜிமின் போயிட்டு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். இப்போ உள்ளே போவோமா வேணாமா, உள்ளே போவோமா வேணாமா, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறான்டா. ஒரு குழந்த ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு. யூங்கியோட குழந்த தான் அது. பாப்பா தான், பேபி கேர்ள் தான். இப்போது ஒரு பாட்டியம்மா ஹேண்டில் தூக்கி வச்சுட்டு அழுகாத செல்லக்குட்டி 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 அழுகாத அழுகாதன்னு சொல்லிட்டு சொல்கிறல போட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த குழந்தைன்னா அழுதுகிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் போயிட்டு அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி யோகி சாருங்க அசைன்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்காங்க, நாங்க இங்கே வைக்கிறேன், நீங்கள் யோகி சார் வந்தால் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் அந்த அசைன்மெண்ட்டெல்லாம் வைக்க, இப்போ அந்த பாட்டி ஜிமினை பார்த்துட்டு, ஜிமினை இங்கே வா, இந்த குழந்தைய பிடி, இவள் வேறு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, எப்படி நான் அவளுக்கு போயிட்டு பால் காய்ச்சி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்ல, ஐயோ குழந்தைய தூக்கி என்கிட்ட கொடுக்குறீங்க, எனக்கெல்லாம் குழந்தைய பார்த்துக்க முடியாது, என்கிட்டலாம் கொடுக்காதீங்க பாட்டி அப்படின்றான். இப்போ அந்த பாட்டியுமே ஜிமினோட தலையில் ஒரு அடியை போட்டு, குழந்தைய பார்த்துக்க முடியாதா, ஒழுங்கு அப்புறா குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹேண்ட்லேயே குழந்தைய கொடுத்துட்டு இப்போ நேராக கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இது ஜிமின்னா, ஐயோ இந்த குழந்தைய எப்படி பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற அழுதுகிட்டே இருக்குது. ஜிமினை என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் அந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்குது. நிப்பாட்டவே மாட்டேங்குது அழுகைய. இப்போது அந்த பாட்டியும், குழந்தைய வெளில தூக்கிட்டு போயிட்டு தட்டி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுமே அப்படியே குழந்தைய வெளிலலாம் தூக்கிட்டு போயிட்டு வேடிக்கைலாம் காமிக்கிறான். அதுவே 3 மாதம் குழந்தை, அது எங்கிட்ட வேடிக்கை பார்க்குறது, அது அழுதுகிட்டே தான் இருக்குது, பசிக்கு அழுகுது. இப்போது இவங்களுக்கு இந்த குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது, செம்ம காண்டாகிறான். இப்போ அப்படியே வந்துட்டு ஆட்டிடியூடாக வந்துட்டு அவள் ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டு கத்திக்கிட்டே வரான். அம்மா என்னம்மா குழந்தைய அழுக விட்டுட்டு இருக்கீங்க, என்னதாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுமா, இதுக்கு தாம்மா நான் பேபி சிட்டர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, வேணாம் நானே பார்த்துக்கிறேன்றீங்க, இப்போ என் பிள்ளைய அழுக விட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கான். இங்கிட்ட அவங்க கத்துற சவுண்டு ஜிமினுக்கு கேட்குது. ஐயோ ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க, போச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறாங்க தெரில, நான் வேறு அசைன்மெண்ட் பண்ணவே இல்லை, அதில் என்னோடய பேப்பர் இல்லாத பார்த்தா நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்துட்டு குழந்தைக்கு தட்டி கொடுத்துட்டே இருக்கான். ஆனால் குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. இப்போ வந்த யூங்கி அப்படியே நேராக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு குழந்தைங்கன்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜிமின் வெளில வச்சுட்டு நிற்கிறான்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்ல, இப்போ யூங்கி அவன் எதுக்கு இங்கே வந்தான், டேய் நீ தான் அசைன்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னேன்லடா, அதுக்கு தானே வந்திருக்கா, அசைன்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி கிளாஸ் லீடாக தானே கொண்டு வரணும், இவன் தான் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேமா யூங்கியுமே வெளில வரான். வெளில வந்து பார்த்தா குழந்தைய சமாளிக்க முடியாத ஜிமின்னு தட்டி கொடுத்துட்டே இருக்கான். குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். இப்போ நேராக யூங்கி போயிட்டு ஜிமின் ஹேண்ட்லேருந்து குழந்தை பிடிங்கி, வேறு கிளாஸ் லீடருங்க, நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, சார் லீடர் இன்னைக்கு லீவு, அதுவுமே இல்லாமல் உங்கள் வீடு எனக்கு மட்டும்தானே தெரியும், அதனால தான் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் சார். பாரு கலெக்ட் பண்ணிட்டு வந்தேல, அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டேல, இப்போ மூடிக்கிட்டு காலேஜுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன்னா கிளாஸை ஓப்பி அடிக்கலான்னு பார்க்குறியா, சார் அதெல்லாம் இல்லை சார், நான் ஓபி அடிக்கணும்னு பார்க்கல சார், நான் வந்தேன்னா அப்போ பாட்டி அம்மா எங்கள் ஹேண்டில் குழந்தைய குத்துட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும், பாப்பா வேற அழுதுகிட்டே இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, எனக்கு தெரியும், மூடிக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பு, கிளாஸுக்கு போடா, நான் வர வரைக்கும் ஜெயிக்க தான் கிளாஸ் நடத்துவான், ஒழுங்கு மரியாதை கிளாஸுக்கு கவனிக்கிறோம், எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு வந்துட்டு நியூஸ் வந்துச்சு, நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு, அவனே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன், தெரியுங்களா என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டுறான் ஜிமினுமே பயந்துட்டு, தெரியும் சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி ஹேண்டில் குழந்தைய கொடுத்துட்டு அப்படியே வேணும் காலேஜுக்கு போகிறான்டா. இப்போது காலேஜில் யூங்கியோட கிளாஸையும் ஜேகே தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கான். 2 கிளாஸையும் ஜேகே தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு ஜிமின் போயிட்டு கிளாஸ் ரூமுக்கு வெளில நின்றுட்டு மே கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஜேகேயுமே வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு, லவா நிறையவே வந்துட்டு படம் நடத்திருக்கேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு படிச்சுக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ஜிமின்கிட்ட சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் உட்கார சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு பாடத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்போ அப்படியே கிளாஸ் ரூமை விட்டு வெளில வந்துடுறான். எல்லாத்தையும் படிக்க சொல்லிட்டு நேராக வெளில வந்துட்டு இப்போ வக்கீலுக்கு தான் ஃபோன் அடிக்கிறான். ஹலோ வக்கீல் சார்,
இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து என் குழந்தைங்கள வாங்கணும். எப்படி வாங்குறது? எப்படி வாங்குறது? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்டாட்டிக்கிட்டேருந்து குழந்தைங்கள வாங்கணுன்னா அதுக்கு வந்துட்டு கோர்ட்டில் தான் கேஸ் போடணும். கோர்ட்டில் குழந்தைங்க அவங்கக்கிட்ட இருக்கிறது தான் சேஃப்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நிரூபித்தா தான் குழந்தைங்கள வாங்க முடியும். இதுக்கு பிசாட்டிக்கு நீங்கள் உங்கள் ஒய்ஃபோடையே சேர்ந்து வாழலாம், அதுதான் பெட்ரு சாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்ல, இப்போ ஜேகேயுமே வக்கீலை திட்டுறான். பாருங்க, அவன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்துட்டு பிரிஞ்சு வந்திருக்கேன், டிவோர்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ அவன் கூட போய்ட்டு சேர்ந்து வாழ சொல்கிறீங்க, அப்படிலாம் என்னால் வாழ முடியாது. என் குழந்தைங்க எனக்கு வேணும், அதுக்கான ப்ராசஸை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ வக்கீலுமே இப்போ நான் என்னத்த சொன்னேன், இவன் எதுக்கு இந்த கற்றுறான்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்குடா. இங்கிட்டு ஜிம்மினுக்கு ஓவராகவே டயர்டாக இருக்குது, ரொம்பவே சொன்னங்கிறான். அப்படியே அவனுக்கு தூக்கமாக வருது. இப்போது ஜிம்மினோட ஃப்ரெண்டு, டே மச்சான் தூங்கிடாதடா, யூங்கி சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், தூங்கிடாத சொல்லிட்டே இருக்கான். ஜிம்மி நான்லாம் தூங்க மாட்டேனான்னு சொல்லிட்டே இருக்கான். இப்போது அப்படியே வந்துட்டு ஜேகே ரொம்ப அப்செட்டாக அவனோட கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்க யூங்கி இப்போ கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறான். இப்போ ஜேகே கிளாஸ்க்கு போயிட்டு, ஜேகே அண்ணா எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ஜேகேமே ஓகே தான்டா, நீ வேறு போடா, போயிட்டு உன் கிளாஸை போகிறான்னு சொல்லிட்டு இப்போ யூங்கியும் பேசி அனுப்பிடுறான். யூங்கி ஜேகேவும் ஒரு மாதிரி வேடா பார்க்குறான், ஏன்னா ரொம்பவே அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது யூங்கிக்கு. அதனால் வேடா பார்த்துட்டு இப்போ யூங்கியுமே அவனோட கிளாஸ் ரூமுக்கு போகிறான். இங்கே வந்து பார்த்தா ஜிம்மின் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூங்கிட்டு இருக்கான டெஸ்க்லேயே படுத்து. இப்போ யூங்கிக்கு வந்தோடனே இதை பார்த்தோன்னே செமங்காண்டாயிடுச்சு. அப்படியே டென்ஷன் ஆகி ஜிமின் அப்படின்றான். இப்போது மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே நிமிர்ந்து பார்த்து யூங்கியை பார்த்தோன்னே ஜிம்மினை உசுப்புறாங்க. ஜிம்மின் எந்திரா, சார் வந்துட்டாரா எந்திரான்னு சொல்லிட்டு ஜிம்மினை உசுப்புறாங்க. ஆனால் ஜிம்மினா எந்திரிக்கவே மாட்டான், தூங்கிக்கிட்டே இருக்கான். இப்போ யூங்கிக்கு செம்ம கோவம், டஸ்டரை தூக்கி அவன் மேலேயே விட்டு எறிகிறான். இப்போ டஸ்டர் மேலே விழுந்தானே ஜிம்மின் அப்படியே பதறிக்கிட்டு எந்திரிக்கிறான். என் மேலே ஏதோ விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு எந்திரிக்கிறான். இப்போ எந்திரிச்சு பார்த்தா யூங்கி கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு ஜிம்மின் பயந்துட்டான். ஸ்டாண்டப் அப்படின்றான். இப்போ ஜிம்மினுமே எந்திரிச்சு நிற்கிறான். எத்தனை தடவை மயிரம் உங்ககிட்ட சொன்னேன், காலையிலேருந்து சொன்னேன் உங்ககிட்ட, நீயே கிளாஸ் ரூமில் தூங்கக்கூடாது சொல்லி தானே உன்னை அனுப்பிவிட்டேன், அப்புறம் எதுக்குடா தூங்குற, எதுக்கு தூங்குன? சார் இல்லை சார், நைட்டு பூரா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி சார், அதான் சார் தூக்கம் வந்துருச்சு. மயிறு, நான் மயத்துக்கு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன், படிக்கிறது முக்கியமா வேலை பார்க்குறது முக்கியமா? சார் நான் வேலை பார்க்குறதுனால தான் சார் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், வேலை பார்க்குறது எனக்கு ரொம்பவே முக்கியம் சார், அந்த காசை வச்சு தான் சார் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்போ எப்படி சார் வேலை பார்க்காம இருக்க முடியும்? உனக்கு படிக்கிறதுக்கே காசு இல்லைன்னா அப்புறம் என்ன மயத்துக்கு நீலாம் காலேஜுக்கு வர? என்ன மயத்துக்கு நானும் காலேஜுக்கு வரேன்னு சொல்கிறது பீத்திக்கிட்டு திரியிறியா நீ? உனக்கு படிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா படிக்க வைக்கிறதுக்கு யாருக்குமே வக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன மயத்துக்குடா நீ காலேஜுக்கு வர? மூட்டிக்கிட்டு வீட்டிலேயே இருக்க வேண்டியதானே? எப்போ பாரு என்னோட கிளாஸ் ரூமில் தூங்கிக்கிட்டே இருக்கா, நீல் டவுன் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி கத்துறான்டா. யூங்கி குழந்தையும் தூக்கிட்டு தான் வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்திருப்பான், குழந்தைய ஹேண்டில் வச்சு பேசிகிட்டு இருக்கான். யூங்கி கத்துனோடனே குழந்தை பயந்துட்டு அழுகுறா. அப்படியே வந்துட்டு ஜிமின்னு யூங்கி பார்த்து, சார் பாப்பா அழுகுறா சார், பாப்பா அழுகுறான்னு எனக்கு தான் தெரியாதா, உடனே நீல் டவுன் போட சொன்னேன், நீல் டவுன் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொன்னான். இப்போ ஜிம்மினுக்கு ஆல்ரெடி ஒர்க்கெல்லாம் பண்ணி பாடி ரொம்பவே பெயினாக இருந்திருக்கும். இப்போ அதோடையே அவனுமே நீலான் போட்டுட்ருக்கான். இப்படியே வந்துட்டு அன்றைக்கி டைம் ஸ்கிப் ஆகுது, லஞ்சு டைம் வருது. இப்போது அப்படியே இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜிம்மினால் எந்திரிக்கவே முடியலடா, அவ்வளோ நேரம் வரைக்கும் நீல் டவுன் தான் போட்டிருந்தான், அவனுக்கு முட்டியெல்லாம் வலிக்குது. இப்போது ஃப்ரெண்டு தான் கையை பிடிச்சி தூக்கி விட்டு, ஏன்டா ஜிம்மினை கிளாஸ் ரூமில் தூங்கி அந்த ஆள்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்க, எனக்கு என்ன தூங்கணும்னு ஆசை, எனக்கு தூக்கம் வருது, நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்க, இப்போ அப்படியே கைத்தாங்களா ஜிம்மினை இங்கிட்ட கேண்டீனுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜேகே ரொம்பவே அப்செட்டாக கேண்டீனில் ஆல்ரெடி உட்காந்துட்ருக்கான், தலையில் ஹேண்டை வச்சுட்டு. இப்போ யூங்கி பார்க்குறான், நேராக ஜேகே கிட்டே போய்ட்டு உட்காந்துட்டு, எதுக்கு இந்த லெவலுக்கு அப்செட்டாக இருக்க, நாம எதுக்கு இவ்வளோ அப்செட்டாக இருக்க, சொல்லி தொலை, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இப்படியே தான் இருக்க, என்ன உனக்கு பிரச்சனை
அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ ஒரு பக்கம் பாப்பா அழுதுட்ருக்கா. ஜேக்கிக்கு டென்ஷன் ஆகுது. ஒழுங்கு மரியாதை உன் பிள்ளையை தூக்கிட்டாங்கன்னு போ. ஏற்கனவே என் பிள்ளைகளை பிரிஞ்சுட்டு நான் இருக்கேன். என்னை காண்டு ஏதாவது ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போடா அப்படின்ற மாதிரி ஜேக்கி சொல்ல, இப்போ இவங்க அப்படியே ஜேக்கி பார்த்து, என்ன மயத்துக்கிட இவ்வளோ அழுத்துக்கிற? குழந்தைங்கன்னா அழுக தான் செய்யும். அது நம்ம தான் சமாளிக்கணும். இதெல்லாம் தெரியாமல் நான் அப்பாவாக இருந்திருக்க முடியுமா? என்னத்துக்கு இவ்வளோ அப்செட்டாக இருக்க? நான் சொல்லி தொலை அப்படின்றான். இப்போ அப்படியே ஜெயிக்கவும் இவங்க பார்த்து, ஏய் எனக்கு பிரச்சனையே என் பொண்டாட்டி தான்டா. அவன் தானே எல்லாத்துக்குமே காரணமே. தயாங்க என்ன பண்ணா? டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன் மயிறு. நானும் கொடுத்துட்டேன். குழந்தைங்கள என்கிட்ட குடுறான்னு சொல்லிட்டு கேட்டா கொடுக்க மாட்றான்டா. டேய் குழந்தைங்க அம்மா கிட்ட தான்டா இருக்கணும். என்னோட மயிறு அம்மா கிட்ட இருக்கணும். உன் குழந்தை உன்கிட்ட தானே இருக்கு. நீ நல்லா தானே பார்த்துக்குற. அது மாதிரி என் குழந்தைங்களை என்னால் பார்த்துக்க முடியாதா? என் குழந்தைங்களை என்கிட்ட குடுறான்னு சொல்லிட்டு கேட்டா வேணும் பெரிய மயிர் நீ கோர்ட்டில் போய்ட்டு கேஸ் போட்டுக்கோ. கோர்ட்டில் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு பெரிய எவ்வியமாய் பேசிகிட்டு இருக்கான். நான் அதான் வக்கீல்கிட்ட பேசியிருக்கேன். கோர்ட்டுக்கு அவனை இழுத்து என் குழந்தைங்களை என்கிட்ட வாங்க போகிறேன் அவன்கிட்ட இருந்து. டேய் என் பிள்ளைக்கு அம்மா இல்லை, அதனால நான் சிங்கிளாக பார்த்துட்ருக்கேன். உன் பிள்ளைகளுக்கு அம்மா இருக்குது, கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியை பார்ப்பியே. ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காச்சுக்கே. அவன் கூட சேர்ந்து வாழ்கிறதா? அவன் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாதுடா. அவன் எவ்வளோ பண்ணான்னு தெரியும்ல. அவன் என்னை ஓவராகவே டென்ஷன் பண்ணிட்டான். அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஜேகே இப்படி சொல்லிகிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஜேகேவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. போய் தொலைடா அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது ஜிமினை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து கேண்டீனில் உட்கார வைக்கிறாங்கடா. அப்படியே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. திருப்பியுமே ஜிமினுக்கு கிளாஸ் ரூமுக்கு போகவே பயமாக இருக்குது. எல்லாம் திருப்பியுமே வந்துட்டு நீல் டவுன் தானே போட சொல்லுவான் இவங்கி. அதனால் அவனுக்கு நீல்லாம் ரொம்பவே வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்துட்டு, டே நம்ம சட்டை இன்றைக்கி வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. இப்போ அவங்களுமே நீ வீட்டுக்கு போனால் மட்டும் இவங்க சார் விட்டுருவாரா? நெக்ஸ்ட் டே நாளைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார்ல, அதுக்கு ஜிமின்னு இன்றைக்கி ஒன் டேயே நீ பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல, ஜிமினுக்குமே வேறு வழி தெரில. இப்படியே லஞ்ச் டைம் முடியுது. கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. திருப்பியுமே நீல்டவுன் தான் போகிறான். ஜிமினால் ரொம்பவே முடியல. இப்போது ஜிமின் கிளாஸ் ரூமில் இருக்கான். ஃபோன் கால் வருது ஜிமினுக்கு. ஆனால் இவங்க அட்டன் பண்ண விட மாட்றான். இப்போது சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், என்னோட நெய்பர் தான் சார் ஃபோன் அடிக்கிறாங்க. ஏதோ அவசரம்னு நினைக்கிறேன். அவசரம்னா மட்டும்தான் அவங்க ஃபோன் அடிப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருக்கான் இவங்கக்கிட்ட. நானுமே இவங்குமே போய் தொலை அப்படின்றான். இப்போ அப்படியே ஜிமினுமே கிளாஸ் ரூமை விட்டு வெளில வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறான்டா. அங்கிட்டு தயாங் தான் பேசுகிறது. ஹலோ ஜிமின். சொல்லுங்கள் தயாங். ஜிமின் உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே முடியலை. நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். நீ உடனே இங்கே ஹாஸ்பிட்டல் வரையா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் இப்போ ஜிமின் கிட்ட சொல்ல, ஐயோ எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? இங்கே பாரு, பதறாத. உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே முடியலை. ஹார்ட் அட்டாக்கு, நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டாங்க. நான் தான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். நான் ஒத்தையாக இருக்கேன் ஜிமின், நீ சீக்கிரமாகவே வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட ஃபோனை கட் பண்ணுறான். இது ஜிமின்னா ரொம்ப அழுதுகிட்டே இவங்கக்கிட்ட போய்ட்டு, சார் இப்போ எனக்கு பெர்மிஷன் வேணும் சார். நான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே முடியலை சார். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். நான் இப்போ அங்கே போனேன் சார். ப்ளீஸ் சார் என்னை விடுங்க சார். நான் இன்றைக்கி பெர்மிஷன் எடுத்துக்கிறேன் சார். நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சார் கிளாஸை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறான். இப்போ இவங்க என்னடா வேறு எதுவும் பிளான் பண்ணிட்டியா? எங்கே படத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டியா? வேறு எங்கேயும் ஊர் சுற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டியா? என்ன மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பிக்கிட்டே இருக்கணும். உங்கள் அப்பாவுக்கு முடியலை, நீ போகிறேன்னு சொல்வா, அதை நான் நம்பணும். இது ரியாலா இல்லை ரீலா? நீ எங்கே போகிற? உண்மையே சொல்லு. படத்துக்கு தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கெல்லாம் கேட்டுட்ருக்க. ஜிமின் ரொம்பவே அழுதுகிட்டு, சார் இல்லை சார், உண்மையிலே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியலை சார். என்னோட நெய்பர் தான் சார் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. நான் இப்போ போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். இவங்க ஜிமினை பார்த்துட்டு, ஏய் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே உங்கள் அப்பாவுக்கு தான் முடியலையா இல்லை வேறு எங்கேயும் போறியா? இதை எப்படி நான் நம்புறது? சார் நீங்கள் வேணால் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்கிறான். இப்போ இவங்க சரி போய் தலை போ, ஹெச்ஓடி கிட்ட லீவ் லெட்டர் வாங்கிட்டு கிளம்பு
அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்ல இப்போ ஜிமின் வேகமா அழுதுகிட்டே ஹச்சோடிக்கிட்ட போயிட்டு இப்போ ஹெல்மெட்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா ஓடி வரான். இங்கிட்டு தயாங்கு 2 குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஆனால் குழந்தைங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ தயாங்கால சமாளிக்க முடியல. பிகாஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சு குழந்தைங்களுக்கு பசியமற்ற முடியாது. அதனால தயாங்க இப்படியே முழிச்சிட்ருக்க. இப்போ ஜிமின் வந்துட்டான். தயம் தயம் எங்கள் அப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே தேம்பி கேட்டுட்ருக்கான். இப்போ தயாமே தெரியல, உள்ள ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஜிமின். அவங்க வந்துட்டு ஃபீஸ் கட்ட சொன்னாங்க. இப்போதைக்கு என் ஹேண்டில் 20,000 தான் ஜிமின் இருந்துச்சு. அதை கட்டி தான் இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. 20,000 மட்டும்தான் முன்பணம் கட்டியிருக்கு. மிச்சம் காசு வேணும் ஜிமின் அப்படின்ற மாதிரி தயாங் ஜிமின்கிட்ட சொல்ல, என்னது 3 லட்ச ரூபாயா? 3 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் தயாங்? உங்களுக்கே தெரியும்ல, நானே பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் எப்படி நான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப தயாங்கிட்ட அழுக. தயாங்கும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்துக்கலாம் விடு ப்ராசஸ் நடக்கட்டும், அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணட்டும், நம்ம ஏதாவது ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குதுங்க. இப்போ அப்படியே ஜிமின் தயாங்க பார்த்து, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் வந்துட்டேல, நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட சொல்ல, இல்லை உன்னை எப்படி நான் ஒத்தையாக விட்டுட்டு போக முடியும், இல்லை நானுமே இங்கே இருக்கேன், ஐயோ குழந்தைங்க அழுகுறாங்கள, நீங்கள் கிளம்புங்க, நான் இங்கேருந்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமினுமே சொல்லி தயாங்க அனுப்பி விட்றான்டா. இப்போ தயாங்குமே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வரான். வெயில் சரியான வெயில் அடிக்குது. இப்போ குழந்தைங்களால தாங்கிக்க முடியல, அது தயாங்காலே தாங்க முடியல. இப்போ கால் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அவனுமே நின்றுட்டுருக்க. அந்த சைடாக தான் ஜேகே காரில் ட்ரை பண்ணி போயிட்டுருக்கான். ஹச்ஓடி ஒரு வேலையை கொடுத்து ஜேகேவை வெளில அனுப்பி விட்ருப்பாங்க. அதனால் இவங்க கிட்ட கிளாஸை ஒப்படைச்சிட்டு இப்போ அவனுமே வெளில வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே தயாங்க பார்க்குறான். ரோட்டில் வச்சு குழந்தைங்க அழுகுறதையும் பார்க்குறான். ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. இப்போது நேராக தயாங்கிட்ட கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ காரை விட்டு கீழே இறங்கி இப்போ தயாங்கிட்ட வந்துட்டு, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, இந்த வெயிலில் என் குழந்தைகளை வச்சுட்டு அழுக விட்டுட்ருக்கியா, முதல் என் குழந்தைகளை என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். தயாங்கண்ணா எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நானே வெயில் ஓவர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கால் டாக்ஸிக்கு புக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன், முதல் இங்கேருந்து நீங்கள் போங்க, எதுக்கு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நீ என்னோட குழந்தைகளை பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் எனக்கு தெரியுது, முதல் என் குழந்தைகளை என்கிட்ட குட்ரா என் பாரு, ஒழுங்கு முறையை என் குழந்தைங்களை என்கிட்ட கொடு, உன்கிட்ட என் குழந்தைங்க இருக்கிறது சேஃப்டியே கிடையாது, ஒன்றுத்துக்குமே ஆகாத நீ என் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்குவ, உன்கிட்ட காசு போனன்றது சுத்தமாக கிடையாது, நீயே டெய்லி வேலை பார்த்து தான் சாப்பிட்டுட்ருக்க, என் குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவ, எப்படி நீ சாப்பாடு போடுவ, என் குழந்தைங்கள என்கிட்ட கொடு, பாருங்கள் நான் என்னமோ டெய்லி வேலை பார்த்து தான் சாப்பிட்டுட்ருக்கேன், என் குழந்தைங்கள பார்த்துக்கிற லெவலுக்கு எனக்கு தெம்பு இருக்குது, புரியுதா, நீங்கள் இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், எனக்கு என் குழந்தைங்கள பார்த்துக்க தெரியும், தயவுசெய்து என்னை விட்டு நீங்கள் எந்த போகிறீங்களா, ப்ளீஸ் போங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ரோட்லேயே நின்று அழுதுகிட்டு இருக்காண்டா. அவங்கள்ட்ட போகிற வரவங்க எல்லாம் இப்போ இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்க. சரி இன்னும் ட்ராமா ஓடிக்கிட்டு இருக்கியா, சென்டிமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கியா, அப்படியே நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிட்ற அப்படி தானே, இப்போ எல்லாருமே வந்து கேட்கணும், நீ நான் குடும்பப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும், அப்புறம் எல்லாருமே ஏன்பா தம்பி குடும்பப்படுத்துகிற, பச்சை குழந்தைகளை வச்சுட்டு இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏன்பா தம்பி இப்படி கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்கணும், அதுக்கு தானே இப்படிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா மயிறு வாடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஹேண்டை பிடிச்சி செக்கி இழுக்கிறான். இப்போது தயாங்கண்ணா இங்கே பாருங்கள், நான் கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன், நான் எங்கள் வீட்டுக்கு போய்க்கிறேன், என்னை விடுங்க, வீட்டுக்கு போய்க்கிறியா, என் குழந்தைங்கள என்கிட்ட கொடுத்துருப்போ, இப்போயே நான் கோர்ட்டுக்கு போகிறேன், இப்போயே நான் கோர்ட்டில் கேஸ் போடுறேன், இப்போயே கேஸ் எடுக்கிறேன், இப்போயே என் குழந்தைங்கள என்கிட்ட வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பிடிச்சி இழுத்துட்ருக்கான். இப்போது எதிர்ச்சியாக வெளில வந்த ஜிமின் இந்த இதை பார்க்குறான். இப்போ நேரம் ஓடி வந்து, சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி கிட்ட கேட்க, இப்போ ஜெகியுமே அப்படியே ஜிமினை பார்த்து, ஏய் நீ இங்கே என்னடா பண்ணுற, ஓ 2 பேரதையும் சீலும் சேர்ந்து இங்கே தான் இருக்கீங்களா,
என்னவா எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? ஏய் ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தானே நீ நிற்கிற. என் பிள்ளைகளுக்கு என்னாச்சு? என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்த? என் பிள்ளைகளுக்கு எதுவும் முடியலையா? முடியலையோடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க போட்டு மிரட்டிட்டு இருக்கான். இப்போ ஜிம்மி, சார் எதுக்கு தயங்க மிரட்டுறீங்க? அப்படிலாம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு தான் முடியலை, தயங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னாங்க, நானுமே யூங்கி சார்ட்ட பெர்மிஷன் கேட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைங்களாம் நல்லா தான் இருக்காங்க. குழந்தைங்க ரொம்பவே அழுதுட்டு இருந்தனால தான் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் தயங்க அனுப்பி வச்சேன். ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? தயங்க பாவம் தானே. ஏய் வாய் முடிச்சு ஒழுங்கா போ. இப்போ என்ன உங்கள் அப்பா எனக்கு முடியல அவ்வளோதானே? போ எந்த போ. இப்போ எதுக்கு இங்கே வர? போ. சார் தயங்க பாவம், வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க. பாவம் இல்லை, இங்கே பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு, குழந்தைங்களால தாங்க முடியாது. தயங்க வீட்டுக்கு அனுப்பிவிங்க. இங்கே பாரு, இவன் என் பொண்டாட்டி, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கோம், நீ வாய் முடிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை மிரட்டுறான் ஜேகே. இப்போது அப்படியே வந்துட்டு தயாங் ஜேகேவை பார்த்து, இப்போ எதுக்கு ஜிம்மினை மிரட்டிகிட்ருக்கீங்க? நீங்கள் எதுக்கு மிரட்டிகிட்ருக்கீங்க? அவன் கரெக்டாக தானே பேசுகிறான். குழந்தைகளை வச்சுட்டு இந்த வெயிலில் எப்படி நின்றுட்டுருக்கீங்க? என்கிட்ட வந்து நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. தள்ளுங்க நீங்கள் இங்கேருந்து போங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் தான் என்னை போட்டு கொடுமைப்படுத்திட்டே இருக்கீங்க? உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க வேணும்னா ஆரம்பத்தில் என்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானே. இப்போ வந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் என்னோட குழந்தைங்க இது, அப்படிலாம் உங்கள்கிட்டலாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் தான் கோர்ட்டில் கேஸ் போடுறேன்ட்டீங்களா, போய் போடுங்க. இப்போதைக்கெல்லாம் என்னால் கோர்ட்டுக்கெலாம் வர முடியாது. இங்கேருந்து தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விட்றான் தயாங்க. இப்போது ஜேகேக்கு சமகாண்டாகுது. டம் மயிறு, என் குழந்தைங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கா, என்ன விருப்பத்திட்டு இருக்கியா? அதனால என் குழந்தைங்கள சுத்தமாக பார்த்துக்க முடியாது. பணம் ரொம்பவே முக்கியம், புரியுதா? குழந்தைங்கள பார்த்துக்க அது உன்கிட்ட சுத்தமாக கிடையாது. அது இல்லாததை ஒன்று வச்சு குழந்தைங்கள என்கிட்ட வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேலாம் அப்படி சொல்லிகிட்ருக்கான். இப்போ தயாங்க, பணம் முக்கியம் கிடையாது குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு, மன தைரியம் தான் முக்கியம். அது என்கிட்ட நிறையவே இருக்குது. என் குழந்தைங்கள பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ அப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத, சரியா? என் குழந்தைங்கள பார்க்குறதுக்கு நீ வராத, எனக்கு பார்த்தாலே பிடிக்கல, போதும் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். ஜிம்மினுக்கு பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜேகே கிட்ட, சார் வேணாம் சார், விட்டுருங்க சார், ஏன் சார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே பாவம் சார், இங்கே பாருங்கள் குழந்தைகளை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, போவிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு ஒன் சைடு அவங்க அப்பாவுக்கு முடியல, இன்னொரு பக்கம் தயாங்க்கு இப்படிலாம் நடக்குதுன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ஜேகே கிட்டே இப்படி சொல்ல, ஜேகேவுமே அப்படியே தயாங்க பார்த்து முடிச்சுட்டு, என் குழந்தைங்கள என்கிட்ட வாங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடான். இப்போ அப்படியே ஜிம்மின்னு தயாங்க பார்த்து, நீங்கள் போங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே மெடிக்கலுக்கு தான் போகிறான். ஏன்னா டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, அதுக்கு தான் இவன் வெளில வந்திருப்பான். இப்போ நேராக மெடிக்கலுக்கு போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு இப்போ இவன் இங்கிட்டு போக தயாங்குமே கால் டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறான். இங்கிட்டு போனால் இங்கிட்டு டேப்லெட்டை கொண்டு போய் கொடுத்தா மிச்ச ஃபீஸ் எப்போ கட்டுவீங்கன்னு தான் கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. அவ்வளோ பணம் வந்துட்டு ஜிம்மின்கிட்ட இல்லை. மிஞ்சி போனால் அவங்க பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்துக்கு போய் கேட்டாலுமே 10,000 ரூபா தான் தருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ தயாங்கிட்ட தான் ஃபோன் அடிச்சு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். எங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாதா? எங்கள் அப்பாவுக்கு இன்னுமே 2,80,000 ரூபா கொடுத்தா தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி தயாங்க ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான் ஜிமின். இப்போ தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தயாங்கும் அவன் ஒர்க் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் காசு கேட்குறான். ஆனால் வந்துட்டு மிஞ்சி போனால் 2 பேர்த்தாலையுமே மொத்தமே 50,000 ரூபா தான் வந்துட்டு பெரட்டவே முடியுது. இன்னும் 2,30,000 ரூபா தேவைப்படுது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே தெரில. ஒரே கன்ஃபியூஷனாக இப்படி போயிட்டுருக்குடா. இப்போது அப்படியே சொன்ன மாதிரியே டைம் ஸ்கிப் ஆகுது. யூங்கி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஜிமின் அங்கே தான் இருக்கானா, அவங்க அப்பாவுக்கு தான் உண்மையிலேயே முடியலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு வரான். இப்போது ஜிமின் அங்கே ரொம்பவே அழுதுகிட்டு அப்செட்டாக உட்காந்துட்ருக்கான். யூங்கி வந்து பார்க்குறான். அவனுக்கு புரியுது, ரியலாக வந்துட்டு ஜிமினோட அப்பாவுக்கு தான் முடியலன்னு சொல்லிட்டு புரியுது. இப்போ போயிட்டு டாக்டர்கிட்ட விசாரிக்கிறான், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். டாக்டருமே ஹார்ட் அட்டாக்கு, இன்னும் 2,30,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ யூங்கி கிட்ட டாக்டரும் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ யூங்கியுமே அப்படியே வந்து கேபினை விட்டு வெளில வரான். ஜிமின் இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். யூங்கிக்கு ஜிமினோட மனநிலைமை புரியுது. இருந்தாலுமே ஜிமினை பார்க்கவே யூங்கிக்கு பிடிக்கல. ஏன்னா
கிளாஸ்லேயே தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் எடுக்கிற ஒரே பர்சன் யாருன்னு கேட்டால் ஜிமின் தான். அதனால் யூங்கிக்கு வந்துட்டு நல்லா படிக்கிற பசங்களை தான் பிடிக்கும். ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை சுத்தமாக பிடிக்காது. அவன் கிளாஸில் எப்பயுமே வந்துட்டு டாப் மார்க்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனும் திங்க் பண்ணுவான். அதனால் ஜிமினை சுத்தமாக பிடிக்காது. அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த இடத்த விட்டு ஸ்கிப் ஆகி வெளில வரான். இப்போ குழந்தை ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இப்போ ஜிமினுக்கும் இது கேட்குது. இது ப்ரொஃபஸரோட குழந்தை அழுகிற சவுண்டு மாதிரி கேட்குது. ப்ரொஃபஸரோட குழந்தையா இல்லை வேறு எந்த குழந்தையாவது அழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். இங்கிட்ட யோங்கி தான் குழந்தைய சமாதானப்படுத்திட்டு தோளில் போட்டு தட்டி கொடுத்துட்ருக்கான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நின்று. இப்போ ஜிமின் பார்த்துட்டான். இப்போ நேராக போயிட்டு யோங்கிக்கிட்ட, சார் வாங்க சார் வாங்க, வந்துட்டிங்களா? நான் தான் சொன்னேன்ல, உண்மையிலேயே எங்கள் அப்பாவுக்கு தான் முடியலைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, நீங்கள் நம்பவே இல்லை. பார்த்தீங்களா சார், எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே முடியலை சார். அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு சார். இன்னும் 2,30,000 கொடுக்கணும் சார். கொடுத்தாதான் எங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியும். எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறான். அவனுக்கு இப்போ தான் 18 வயசு ஆகுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கே தெரியல. அதனால் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிற ஜிமின் அப்படியே இவங்க ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான்டா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது ஒரு புதுவித ஃபீலாக இருக்குது. இப்போ ஜிமின், ஏய் நீ உங்கள் அப்பாவை பார்த்துக்கோ, 1 வீக்கு காலேஜை ஸ்கிப் பண்ணிக்கோ ஓகேவா அப்படின்றான். இப்போ ஜிமின்னு ரொம்பவே அழுதுட்ருக்கான். பிகாஸ் தாயான் கூட இப்போ கூட இல்லை, குழந்தைகளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டான். இப்போது ஜிமின் மட்டும்தான் சிங்கிளாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எப்படி இருக்கும் ஜிமினோட மனநிலைமை? ரொம்ப அழுகுறான். அவனுக்கு இப்போ சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக யாராவது ஒரு பர்சன் தேவை தான். யூங்கியும் இருக்க மாட்டான். அவன் கையிலேயும் குழந்தை இருக்குது. ஸோ குழந்தை ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. இப்போ யூங்கியாலேயும் இருக்க முடியாது. ஜிமினுக்கு நிலமை புரியுது. சார் ரொம்பவே தேங்க்ஸ் சார், வந்ததுக்கு. நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி தேம்புறான். யோங்கிக்கு பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜிமினை பார்க்க சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவனுமே அந்த இடத்த விட்டு ரிமூவ் ஆகுறான். இப்போது டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஜிமின் கிட்ட, காசு ரெடி பண்ணிட்டியா இல்லையாப்பா தம்பி? உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே வந்துட்டு முடியாமல் இருக்குது, ஓவராகவே வந்துட்டு முடியாமல் இருக்குது. இப்போ என்ன தான் நீ முடிவெடுத்திருக்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் யோங்கி காதுக்கு விழுகுது. ஜிமின் எதுவுமே பேசலை. சார் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், நான் எப்படியாவது எங்கள் அப்பாவுக்கு பணம் கட்டிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம் சொல்ல. அவங்க எப்படிரா பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸு ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரூல்ஸை மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன்ஸ் தான். அதனால் அவங்களுமே அவங்க சூழ்நிலையை சொல்ல ஜிமின் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். யூங்கியுமே இதெல்லாம் அங்கே நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். இப்போ வந்து யூங்கியுமே சரி ஓகே நான் ஃபீஸ் கட்டுறேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்ல ஜிமினுக்கு ரொம்பவே வந்துட்டு அழுகையாக வருது. அப்படியே போயிட்டு திருப்பியுமே யூங்கியை ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு அழுகிறான்டா. ரொம்பவே தேங்க்ஸ் சார், எங்கள் அப்பாவோட உயிருக்கு நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ரொம்பவே நன்றி சார், இதுக்கு எப்பயுமே நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் சார் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சின்ன குழந்த அழுதுகிட்டு இருக்கான். ஒரு 18 வயசு பையன். அவனோட மனநிலைமை ரொம்பவே இதாக இருக்குது. அந்த இதில் அவனால் தாங்கிக்க முடியாமல் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான்டா. அப்படியே புரியுது, யூங்கிக்கும் அவனோட மனநிலைமை புரியுது. அப்படியே வந்துட்டு ஜிமினோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு ஒன்றும் ஆகாது உங்கள் அப்பா வந்துட்டு பொழைச்சிக்கிடுவாங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு ஆறுதலாக வந்துட்டு யூங்கி பேசுகிறது ஜிமினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா கொஞ்சம் சேஃபாக இருக்காங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்ல யூங்கியுமே அது வரைக்கும் அங்கேயே தான் இருக்கான். ஏன்னா ஜிமினுக்கு கூட யாருமே கிடையாது. அதனால தான் வந்துட்டு யூங்கி சரி ஓகே நம்ம இருந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு யூங்கியுமே அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு எல்லாருமே சொல்ல ஜிமின் வேகமாக ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை தான் பார்க்குறான். அவங்க அப்பா இப்போ தான் கண்ணு முழிக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட கேட்டுட்ருக்காங்க, எப்படி காப்பாற்றினேன் நீ, எப்படி அவ்வளோ ஃபீஸ் கட்டினா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க. அப்போ அப்படியே ஜிமின், என்னோட ப்ரொஃபஸர் தான் அப்பா கட்டினாங்க, அவங்க தான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டினாங்க, அவங்களால தான் நீங்கள் உயிரோடையே இருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அழுகுறான். ஜிமினை அந்த தம்பி எங்கே கூப்பிட்றியா அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்ல ஜிமினுமே இப்போ வேகமாக வெளில ஓடி வந்துட்டு இவங்க கிட்ட, சார் ஒரே நிமிஷம் எங்கள் அப்பா உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க சார், ஒரே நிமிஷம் நீங்கள் வந்து பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்க இவங்களுக்கு பிடிக்கல. அதெல்லாம் என் பாரு உங்கள் அப்பா சேஃப் ஆகிட்டாங்களா, இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அவங்களெலாம் பார்க்க என்னால் வர முடியாது சார், ஒரு நிமிஷம் சார் வந்து பார்த்துட்டு மட்டும் போயிருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். அப்போ இவங்கயுமே சரி ஓ வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே போகிறான்டா. இப்போ அப்படியே அவங்க ஜிமினோட அப்பா யூங்கியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு, ரொம்பவே நன்றி தம்பி, என்னோட மைனை விட்டுட்டு நான் போயிடுவேன்னு நினச்சேன். பாவம் இவன் சிங்கிளா ஒத்தையா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவன் வேலை பார்த்து என்னையும் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டும் இருக்கான். அம்மா இல்லை, எங்களுக்கு யாருமே கிடையாது. நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம். இந்த குடும்பத்தில் வந்து ஜிமின் பிறந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என் பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல, அவனுக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. நாங்கள் எப்பயுமே உங்களை மறக்க மாட்டோம்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு இவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கிக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு புது ஃபீலாக இருக்குது. எப்பயுமே ஒரு மாதிரி மண்டகனமாக சுற்றிட்டு இருக்கிற ஆள்கிட்ட இவ்வளோ வந்துட்டு இதாக பேசிகிட்டு இருக்காங்க. யாருமே இவங்ககிட்ட இப்படிலாம் பேசினது கிடையாது. எல்லாருமே திட்டிட்டு தான் இருந்திருப்பாங்க. எவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கா மாதிரி, எவ்வளோ மண்டனாக இருக்கா மாதிரி, இவனெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் இருந்திருப்பாங்க. இவங்க அப்படியே அவங்களுக்குலாம் சேஞ்சாக கையெடுத்து கும்பிட்டு இப்படிலாம் பேசுகிறத பார்க்க இவங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்போ குழந்தை வேற ஒவ்வொரு அழுதுகிட்டே இருக்கா. இப்போ இவங்கேயுமே அவரை பார்த்து சரி, ஓகே சார், வந்து பாப்பா அழுதுட்ருக்கா, நான் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அப்படியே ஜிமினோட அப்பாவுமே இவங்க பார்த்துட்டு, என் பாப்பாவோட அம்மா எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கா. இப்போ அப்படியே ஜிமின், அப்பா என்ன கேட்டுட்ருக்கீங்க, அவர் கோயிஃபில் இறந்து போயிட்டாங்க, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜிமின்கிட்ட கேட்க. ஜிமின் சொல்ல, இப்போ வந்துட்டு ஜிமினோட அப்பாவுமே சாரி தம்பி, தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமினோட அப்பா சொல்ல. இப்போ இவங்குமே இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கோ, ஒரு வாரம் ஸ்கிப் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ, கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் ஆகுறான். இப்போ ஜிம்மினோட அப்பா திங்க் பண்ணவர் இப்போ இவங்க நிப்பாட்டுறாரு. இப்போ இவங்கயுமே நின்று அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். என்ன சார், நீ வேணா என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கிறியா? என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கோ, பாப்பாவை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிம்மினோட அப்பா அப்படி சொல்ல ஜிம்மினுக்கும் சாக்கு, இவங்களுக்கும் சாக்கு. என்னது பாருங்க, அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. என் குழந்தைய எனக்கே பார்த்துக்க தெரியும், இப்படிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க சொல்ல. இப்போ ஜிமினோட அப்பா, ஏன்பா நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலின்றனால தான் யோசிக்கிறியா? பாரு, கஷ்டப்படுற ஃபேமிலியில் தான் ரொம்பவே வந்துட்டு கஷ்டத்தை அனுபவிச்சனால குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும், குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால் ஜிமின்னு உன்னோட குடும்பத்தையும் உன்னோட குழந்தையும் நல்லாவே பார்த்துக்குவான். நீ ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கோ, எப்படி தான் குழந்தைய வச்சுட்டு இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்ருப்ப, எங்கள் பையனை மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் உன்னைய நல்லாவே பார்த்துக்குவான், உன் குழந்தையும் நல்லா பார்த்துக்குவான். இது நீ எனக்கு பண்ண பெரிய உதவிக்கு ஒரு பரிகாரமாக நினச்சி நான் பண்ணுறேன், நீ என் பையனை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி ஜிமினோட அப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டான். ஜிமினுமே அவங்க அப்பாவை பார்த்து, அப்போ என்னப்பா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கம்முன்னு இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவை திட்டிகிட்டு இருக்கா ஜிமினு. இப்போது அவருமே, இங்கே பாரு, நீ கம்முன்னு இரு, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ படிக்கிறப்ப எங்கள் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கக்கிட்ட, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க தெரியுமா? என் பையனுக்கு யாருமே கிடையாது. இந்நேரம் நானும் இல்லைனா என் பையன் நடு ரோட்டில் நின்றுருப்பான், ரொம்பவே தனிமையாக இருந்திருப்பான். அதிலலாம் இருந்து எங்களை காப்பாற்றி எங்களை மீட்டு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க. உங்களுக்கு எப்பயுமே நாங்கள் நன்றி கடனாக இருப்போம். நீங்கள் என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவன் உங்களையும் பார்த்துக்குவான், உங்கள் குழந்தையும் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு திருப்பியுமே வந்துட்டு ஒரு மாதிரி நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படியே நெஞ்சு வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின், ஐயோப்பா என்னாச்சு, எவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இப்போது இவங்க அப்படியே ஜிமினையும் பார்க்குறான், ஜிமினோட அப்பாவையும் பார்க்குறான். என்னடா இவங்க ட்ராமாவுமே ஆடிட்டு இருக்காங்களான்னு. இப்போது ஜிமின் அப்படியே இவங்க பார்த்து, சார் நீங்கள் இங்கேருந்து போங்க சார், நீங்கள் இங்கே இருக்கிறனால தான் எங்கள் அப்பா அப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் போங்க, நான் எங்கள் அப்பாவை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போது ஜிமினோட அப்பா இவங்க பார்த்து, போகாதீங்க தம்பி, நான் இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்லிட்டு எழுத்துட்டு இருக்கேன், என் மைனுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, சேஃப்டியுமே கிடையாது, தயவுசெய்து என் பையனை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா அப்படி பேசிகிட்டு இருக்காரு. இப்போது டாக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க. இப்போது ஜிமினோட அப்பா இருக்கிற கண்டிஷனை பார்த்துட்டு, என்ன பேசுனீங்க இவர்கிட்ட, திருப்பி எதுக்கு இவருக்கு இப்படி ஆகிட்டுருக்கு, இப்போ தானே நல்லா இருந்தார், திருப்பி ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் முடிச்சு கத்திட்டு இருக்கா. அவங்க 2 பேர்னா இவராக எடுத்துக்கிட்டதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்ற மாதிரி 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. இப்போது டாக்டர்ஸ் அப்படியே செக் பண்ணிவிட்டு,
இங்கே பாருங்க, இவரோட பாடி கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்கு. இவருக்கு அதிர்ச்சி தர விஷயத்த யாருமே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு அதிர்ச்சி தர மாதிரி இவங்க 2 பேருமே பேசலை. அவர் தான் இவங்க 2 பேத்துக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இப்போ அப்படியே வந்துட்டு ஜிம்மின்னு அப்படியே யூங்கியை பார்த்து, சார் ப்ளீஸ் சார், எங்கள் அப்பா ரொம்பவே பாடி கண்டிஷன் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க சார், ப்ளீஸ் சார் எங்கள் அப்பாக்காண்டி அப்படின்றான். இப்போ யூங்கி, உங்கள் அப்பாக்காண்டி சார், எங்கள் அப்பாக்காண்டி என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க சார், நான் உங்களையும் நல்லா பார்த்துக்குருவேன், உங்கள் பாப்பாவையும் நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்றான். இப்போ இவங்களுக்குனா வருதே டென்ஷனு, டம்மாயிரு. ஏன்னா ஃபேமிலியாக சேர்ந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ டாக்டர்ஸ்லாம் இதுக்கு இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க, அவர் பெரிய பெரிய மனுஷர், அவர் ஆசைப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் அவருக்கு செய்யணும், இல்லைன்னா அவருக்கு திருப்பியுமே ஆபத்தாயிரும், இப்படிலாம் கத்தாதீங்க, அவர் என்ன கேட்குறாரோ அதை செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்ல, இப்போ இவங்கிக்கு அவங்க வச்சு எதுவுமே பேச முடியல, கம்முன்னு வெளில வந்துடுறான். இப்போ ஜிம்மினுமே அழுதுகிட்டே இவங்கக்கிட்ட வந்துட்டு, சார் ப்ளீஸ் சார், எங்கள் அப்பாவோட உயிர் உங்களோட ஹேண்டில் தான் இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு காசு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, ஒரு சின்ன விஷயம் தானே, எங்கள் அப்பாக்காண்டி என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க சார், நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், உங்ககிட்ட எந்த ஒரு உரிமையும் நான் எடுத்துக்க மாட்டேன் சார், ப்ளீஸ் சார், என்னோட அப்பாக்காண்டி ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்கும் இப்போ ஜிம்னை பார்த்து முறைச்சிட்டு, ஏய் ஒழுங்கு மரியாதை என் கண்ணு முன்னாடி இருந்து போயிரு, டென்ஷன் ஆக்காத என்னைய, தெரியாதனமாக இங்கே வந்துட்டேன் மயிறு, வெறுப்பு மயிறு ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க நீ உங்கள் அப்பாவும் சேர்ந்துட்டு, அப்படிலாம் என்னால் உன்னையெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுடா அப்படின்றான். இப்போ ஜிம்மினுமே ரொம்ப அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், எங்கள் அப்பாக்காண்டின்னு சொல்லிட்டு. இப்போ குழந்தையும் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இப்போ ஜிம் பாருங்கள், உங்கள் பாப்பா ரொம்பவே அழுகுறாள், என்கிட்ட கொடுங்க சார், எனக்கு எப்படி பேபிஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், என்கிட்ட கொடுங்க சார், நான் பார்த்துக்குருவேன் சார், நான் பார்த்துக்குறேன், ஒரு பேபி சிட்டராக இருந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் சார், மற்றபடி உங்கள் மேலே எந்த ஒரு உரிமையும் நான் எடுத்துக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இவங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு திங்க் பண்ணுறான். அவனுமே வந்துட்டு குழந்தைக்கு பேபி சிட்டர் போடுறேன்னா அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான், நான் அவங்க அம்மா ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இப்போது குழந்தைக்கு ஒரு பேபி சிட்டர் கிடச்சாச்சுன்றோன்னு இவங்கயுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ ஜிம்மினை பார்த்து, பாரு ஒன்லி பேபி சிட்டர் அண்ட் என்னோடய வீட்டில் வேலைக்காரன் தான் நீ, மற்றபடி என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் வேறு எந்த ஒரு உரிமையும் எடுத்துக்கக்கூடாது, புரியுதா? பேபி சிட்டர் குழந்தைய பார்த்துக்கிற வர பேபி சிட்டர், அவ்வளோதான் நீ, புரியுதா? உங்கள் அப்பா முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டுக்குள்ளே நீ ஒரு பேபி சிட்டர் ஒன்று வேலைக்காரன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கயுமே சொல்ல, இப்போது ஜிம்மினுமே தலையை ஆட்டுறான். இப்போது இந்த விஷயத்தெல்லாம் இவங்க வந்து ஜேகே கிட்ட ஃபோன் அடிச்சு இப்படிலாம் நடந்துச்சுன்ற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கான். ஜேகே ரொம்பவே ஷாக்கு. டே ஓ லைஃப்லலாம் மேஜிக் மிராக்கல் நடக்குது, என் லைஃப்பில் வெறும் கொடுமை மட்டும்தான்டா நடக்குது. இந்த தயாங் மாதிரி இருக்கான்ல, அவெல்லாம் என்னோட 2 பிள்ளைகளையும் என்கிட்ட குட்டுக்கவே மாட்டான், அட்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், டென்ஷன் மாதிரி ஏற்றிட்டு இருக்கான். இன்றைக்கெலாம் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவனை பார்த்தோன்னே ஒரு நிமிஷத்தில் என் குழந்தைங்களுக்கு முடியலையான்னு சொல்லிட்டு கோலா நடுங்கிருச்சு எனக்கு. அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு சேஃபே கிடையாதுடா மச்சான், அவன்கிட்ட இருந்து எப்படியாவது என் குழந்தைங்கள பிடுங்கணும்டா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்ல, இவங்கயுமே டேய் எப்போ பாரு நான் ஃபோன் பண்ணும்போது தான் இதை பற்றி தான் பேசுவியாடா, குழந்தைங்க அம்மா கிட்ட இருக்கிறது தான்டா சேஃபு, மூடிட்டு ஃபோனை விடா, தெரியாதனமா உனக்கு ஃபோன் அடிச்சிட்டேன்ற மாதிரி இவங்கயுமே ஃபோனை கட் பண்ணுறான். இங்கிட்ட ஜேகேனோ இவே ஒருத்தே எப்போ பாரு இதை தான் சொல்லிட்டு இருப்பான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என் குழந்தைங்களை தூக்கிட்டு வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ பச்சை குழந்தைங்க அதுகளுக்கு எவ்வளோ முடியாமல் போகும், மயிறு டென்ஷன் ஆக்குறான். இப்போது என்னோட பிள்ளைகளை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, பார்க்க போனால் இவன் ஓவராக சீன் மயிறு வேற போடுவான், எப்படி என் குழந்தைங்களை எப்படி என்னால் பார்க்காம இருக்க முடியும், நான் போய் தான் திருவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகேயும் கிளம்பி இப்போ நேராக தயாங்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறான். இப்போ தயாங்கும் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஃபீட் பண்ணி 2மே தூங்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே தூங்க போட்டு தயாங் பக்கத்தில் படுக்க போட்டு இப்போ 2த்தையும் தட்டி கொடுத்துட்ருக்கான். இப்போது டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. இப்போ தயாங் போயிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜேகே தான், எதுக்கு மாமா இப்படி வந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஏன் தான் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ என்ன திருப்பி என்கிட்ட சண்டை போட வந்துட்டிங்களா? ஏய் என் குழந்தைங்கள பார்க்க வந்திருக்கேன், தள்ளுமுத, நான் உங்களை பார்க்கலாம் விட மாட்டேன், அது என்னோட குழந்தைங்க, உங்களுக்கும் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இங்கேருந்து வெளில போங்க
என்னோட குழந்தைங்கள பக்கம் வந்திருக்கே தள்ளு அப்படின்னு கத்துறான். இப்போது தயங்கும் இங்கே பாருங்கள், அப்படிலாம் உங்களால் நான் என்னோட குழந்தைங்கள பார்க்க விட முடியாது. நீங்கள் வெளில போங்க. பாருங்கள், நீங்கள் இப்போ வெளில போகலைன்னா நான் கத்தி ஊரை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சுருவேன். இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தயாங்க கேட்கும். அப்போ ஜெய்கிக்கு டென்ஷன். என்னது கத்தி ஊரை கூப்பிடுவியா? இங்கே கத்து சங்க நெரிச்சிடுவேன், உன்னைய கொன்றுவேன். என் பிள்ளைங்களாம் நான் பார்க்க வரேன், உனக்கு என்னடா மயிறு வலிக்குது தள்ளுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஜெய்கி இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது 2 குழந்தையில ஒரு குழந்தை ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கு. இப்போ தயாங்க சவுண்டு கேட்குது, என் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரான். இப்போ ஜெய்கியும் பின்னாடியே வரான். இப்போ ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு, ஒரு குழந்தை மட்டும் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கு. தயாங்கும் தூக்கி வச்சு தட்டி கொடுக்குறான், ஃபீட் பண்ணுறான். ஆனால் குழந்தை அழுகையே நிப்பாட்ட மாட்டேங்குது. என்னன்னு சொல்லிட்டு தயாங்கே தெரில, என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் குழந்தை அழுகவே மாட்டேங்குது. இப்போ ஜெய்கி அப்படியே தயாங்க ஹேண்ட்லேருந்து குழந்தைய பிடிங்கிட்டு குழந்தைய தட்டி கொடுக்குறான். ஆனால் குழந்தை அழுகையை மட்டும் நிப்பாட்ட மாட்றா. இப்போ தயாங்க பார்த்து ஜெய்கி முடிச்சுட்டு, மயிறு எல்லாமே உன்னால தான், உன்னால் குழந்தைகளெல்லாம் சரியாக பார்த்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்ல எல்லாமே உன்னால தான். இரு குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகிற குழந்தைய தூக்கிட்டு ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளையை தூக்கிட்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா, சாவடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க மிரட்ட. தயாங்க்கு இப்போதைக்கு வேறு எந்த வழியும் தெரியல, ஜெய்கி கூட போய் தான் ஆகணும். ஆனாலும் தயாங்கும் ரொம்பவே அழுதுகிட்டு அப்படியே ஜெய்கி கூட போகிறான். ஜெய்கி வந்து கார் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கான். இப்போ வந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குழந்தை அழுதுகிட்டே இருக்கான்ற மாதிரி சொல்ல, இப்போ அவங்களுமே செக் பண்ணி பார்க்குறாங்க, உடம்புல எந்த ஒரு வியாதியுமே கிடையாது, இதுக்கு இப்படி குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எறும்பு கடிச்சிட்டு இருக்குடா, எறும்பு கடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு குழந்தை அழுதுட்டுருக்கு. இப்போது அந்த எறும்பை அப்படியே தட்டி விட்டுட்டு, குழந்தைக்கு எறும்பு கடிக்கிறது கூட நீங்கள் அதை கூட செக் பண்ண மாட்டீங்களா, ஏன்னா நீங்கள் குழந்தைய பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வேற ஜெய்கே இருக்கிறதுக்கு ஏற்றி வேற விடுறாங்க. ஜெயிக்கணும் அப்படியே தயாங்க பார்த்து முடிச்சுட்டு, நீ வெளில வாடா, அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஐயோ போச்சு, இன்றைக்கிவே நம்மக்கிட்டேருந்து குழந்தை எப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு இதாச்சே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இப்போ அப்படியே அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அழுகையை நிப்பாட்டுறான். அப்படியே குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வெளில வர இப்போ ஜெய்கி அப்படியே தயாங்க பார்த்தியா, உன்னால் குழந்தைகளை சரியாக பார்த்துக்கவே முடியல, என் குழந்தைங்கள ரொம்பவே அழுக விட்டுட்ருக்க, இதுதான் நீ புரிஞ்சுக்கோ தயாங், ஒழுங்காக என்னோட குழந்தைங்கள என்கிட்ட கொடுத்துரு, நான் பேபி சிட்டர் வச்சு பார்த்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி இப்போது ஜெய்கேயெல்லாம் சொல்ல இங்கிட்டு தயாங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு இருக்கான். கோர்ட்டில் நாளைக்கே நான் உனக்கு கேஸ் போடுறேன்டா, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி குழந்தைங்கள என்கிட்ட வாங்குறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு தயாங்க பார்த்து மிரட்டிட்டு அவனுமே போயிடுறான். தயாங்க்கு பயமாக தான் இருக்குது, பிகாஸ் ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து எறும்பு கடிச்சிருக்கு, அதனால குழந்தை அழுதுருக்கு, இதை வச்சு அவன் வந்து கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு தயாங்க்கு பயமாக தான் இருக்குது. இப்போது தயாங்க்கு ஒரு ஃபோன் கால் வருது, வேறு யாருமே கிடையாது, நம்ம ஜிமின் தான். தயாங்க்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது, அதனால் ஜிமின் வந்து தயாங்க்கு ஃபோன் அடிச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நான் இப்போ இவங்களோட வீட்டில் தான் இருக்கேன், பேபி சிட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தயாங்குமே ரொம்ப ஹாப்பியாக, உனக்கான ஒரு வாழ்க்கை துணை கிடச்சிட்டாங்க, இனிமேல் நீ ஹாப்பியாக தான் இருக்கணும் ஜிமின் எப்பயுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜிமின் அங்கிட்ட அழுகுறான். அழுதுகிட்டே, இப்படி இல்லை, நான் சிக்கிக்கிட்டே எங்கள் அப்பாக்காண்டி அவர் ரொம்பவே என்னைய கொடுமைப்படுத்துகிறாரு தயா, ரொம்பவே பேசுகிறாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னைய ரொம்பவே ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்பவே அழுகுறான். இப்போ தயாங்க அப்படியே ஜிமினுக்கு ஆறுதல் சொல்கிறான். சரி விடு ஜிமின், எல்லாமே காலப்போக்கில் சரியாயிரும், நீ குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோ, அவங்களையும் நல்லா பார்த்துக்கோ, வீட்டையும் நல்லா பார்த்துக்கோ, ஒரு நாளைக்கு மனசு மாறி இவங்க உன்னை ஏற்றுக்குருவாரு அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்ல, ஜிமினுமே அவங்க ஏற்றுக்குருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாழலை தயா, நான் வந்துட்டு வேலைக்காரனாக தான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இருந்தாலுமே அவங்களுக்கு என்னைய சுத்தமாக பிடிக்கலை, என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாங்க, நான் செய்கிற சாப்பாடை சாப்பிட மாட்றாங்க, குழந்தைக்கு மட்டும்தான் வந்துட்டு நான் பேபி சிட்டராக இருக்கேன், இந்த வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி நான் சமைக்கிற சாப்பாடு கூட இவங்க சாப்பிட்றதில்ல, அவர் தனியாக தான் செஞ்சு சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜிமின் அழுதுகிட்டு இருக்கான். ஜிமினோட நிலைமை தயாங்க்கு புரியுது. பாரு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை,
கூடிய சீக்கிரம் இவங்கியோட மனசு மாறிடும். நீ கிவ் அப் மட்டும் பண்ணிடாத, எப்பயுமே கிவ் அப் பண்ணிடாத. எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளோதான் ஹேட் பண்ணாலும் நீ வந்து விட்டு கொடுத்துடாத, ஓகேவா? இவங்க இஸ் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் சொல்ல. இப்போ ஜிமினுமே கண்ணிலாம் தொடச்சிட்டு அங்கிட்ட எப்படி போயிட்டுருக்குன்ற மாதிரி தயாங்கிட்ட கேட்க, தயாங் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். சொல்லிவிட்டு அவர் நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு என் குழந்தைங்கள என்கிட்டேருந்து பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேஸ் அவர் பக்கம் போயிட்டு அப்புறம் குழந்தைங்கள என்கிட்டேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ, பயமாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜிமின், பாருங்க தயாங், அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. ஜேக்கிக்கு உங்கள் மேலே ஓவராகவே லவ் இருக்குது, அதை அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அவருக்கு அவர் லவ் புரியும் போது கண்டிப்பாக உங்ககிட்ட வருவார், சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லிட்டு கூப்பிடுவார் அப்படின்ற மாதிரி ஜிமின் தயாங்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் தயாங்க்கு வந்துட்டு இதில் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. இது இப்படிலாம் நடக்காதுன்ற மாதிரி தான் அவனுமே சொல்லிட்டு இருக்கான். இப்போது இங்கிட்டு இவங்களோட குழந்த ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. ஜிமினும் தயாங்கிட்ட, சரி தயாங், நான் ஃபோனை கட் பண்ணுறேன், பாப்பா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவனுமே போயிடுறான். போயிட்டு குழந்தைய பார்க்குறான். குழந்தை ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா, தொட்டிலில் தான் படுத்து கிடக்கா. அப்படியே குழந்தைய தூக்கிட்டு, என்ன சில்லக்குட்டி, என்ன சில்லக்குட்டி, பசிக்குதா உங்களுக்கு, பசிக்குதா, சரி இருங்க நான் உங்களுக்கு மில்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாட்டியில் இருக்கிற மில்கை தூக்கி குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா. குழந்தையும் குடிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே லைட்டாக தூங்குறா. தூங்கிக்கிட்டே லைட்டாக ஒரு ஸ்மைல் அவள் ஃபேஸில். அப்படியே இப்போ ஜிமின் பார்க்குறா. எவ்வளோ க்யூட்டாக இருக்கு நீ, எவ்வளோ க்யூட்டாக, உங்கள் அப்பா அம்மையெல்லாம் நீ உம்முன்னு வச்சுட்டுல, நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைய தூக்கி திருப்பியுமே தொட்டிலில் போட்டு வீட்டில் எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இவங்கி தான் காலேஜில் வந்து திருப்பி ரிட்டன் பேக் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு, ஜிமான் ஜிமான் அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். இப்போது ஜிமினுமே வேகமாக ஓடி வந்துட்டு, சார் என்னங்க சார், மயிறு காலேஜுக்கும் வர்றதில்ல, அசைன்மெண்ட்டு என்ன ஏதுன்னு கேட்குறதில்ல, அப்படியே ஃபுல்லாக வீட்டிலே ஓப்பி அடிச்சிட்ருக்கேல, நீ படிக்காமல் ஓப்பி அடிச்சிட்ருக்கேல, ஒழுங்கு மயிரா எல்லாத்தையும் உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே வந்துட்டு அவனுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்ருக்கான். இப்போது வீட்டு ஹோம்ஒர்க்கை பார்க்குறதா இல்லை கிளாஸ் ஹோம்ஒர்க்கை பார்க்குறதான்னு சொல்லிட்டு ஜிமினுக்குலாம் ஒன்றுமே புரியாமல் இப்போ எல்லாத்தையுமே ரொம்ப பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜிமினுக்கு ரொம்பவே முடியலடா. அப்போ வீட்டு வேலையும் பார்க்கணும், ஸ்கூல் ஒர்க்கையும் காலேஜ் ஒர்க்கையும் பார்க்கணும், அதனால் குழந்தையும் பார்த்துக்கணும், ரொம்பவே முடியலை. இவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கான். இப்படிலாம் பண்ணால் ஜிமின் அவனை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமினான கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா தயாங் சொல்லியிருப்பால, எவ்வளோ தான் ஹேட் பண்ணாலும் நீ வந்துட்டு கிவ் அப் பண்ணிடாத, கிவ் அப் பண்ணாமல் இரு, ஒரு நாள் யூங்கி அவனை ஏற்றுக்குருவாருன்னு தயாங் சொல்லியிருப்பான்ல. அதுவுமே இல்லாமல் ஜிமின் வந்து யூங்கி மேலே ஃபாலோ ஆகிட்டான். பிகாஸ் வந்துட்டு ஜிமினோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னே யூங்கி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒரு நிமிஷம் நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது யூங்கி வந்து ஹெல்ப் பண்ணனால யூங்கி மேலே லவ் ஃபாலோ ஆகிருப்பான். அதனால தான் வந்துட்டு யூங்கியை கிவ் அப் பண்ணிடக்கூடாது, யூங்கியை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது, யூங்கியோட குழந்தைய விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஜிமின் இருக்கா. ஆனால் யூங்கிக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ரொம்பவே ஜிமினை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்பவே ஜிமினை கொடுமைப்படுத்துகிறான். ஆனால் ஜிமின் இதெல்லாம் கண்டுக்காமல் குழந்தையோட ரொம்பவே அஃபெக்ட் ஆகி ஒரு மம்மின்ற ஃபீலை குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கான். குழந்தையுமே ஜிமின்கிட்ட ரொம்பவே அட்டாச் ஆகிட்டா. ஜிமின் இல்லைன்னா குழந்தை இல்லைன்ற மாதிரியே குழந்தை ரொம்பவே அட்டாச் ஆகிட்டா. இங்கிட்டு ஜேகே தயாங் மேலே கேஸ் கொடுத்துட்டான். கேஸு கோர்ட்டுக்கு வருது. இப்போ அங்கே எல்லாருமே ஆஜராகிறாங்க. யூங்கி, ஜிமின், ஜேகே, தயாங் எல்லாருமே ஆஜராகிறாங்க. இப்போ அப்படியே கோர்ட்டில் விசாரணை போயிட்டுருக்கு. ஜேகே கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு குழந்தைங்கள அவங்க கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவன்கிட்ட குழந்தை இருக்கிறது சேஃபே கிடையாது. அவன் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டா அவன் குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. பிகாஸ் அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவன் சாப்பிட்றதுக்கே அவன்கிட்ட காசு இல்லை. இது குழந்தைகளுக்கு எப்படி வந்து அவன் சாப்பாடு போடுவான்? அவனால் குழந்தைகள பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்ல. இப்போ தயாங் அப்படியே சர்ச்சை பார்த்து, குழந்தைங்கள பார்த்துக்க முடியாமல் தான் இத்தனை மாதமாக என்னோடய குழந்தைங்கள நான் வளர்த்துட்டு இருந்தேன்னா, நீங்கள் ஒரு அம்மா தானே, உங்களுக்கு ஒரு அம்மாவோட ஃபீலிங் புரியும்ல. என்னோடய குழந்தைங்கள விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது மேடம். நான் என்னோடய குழந்தைங்கள கஷ்டப்பட்டாது நான் பார்த்துக்கிறேன்
இப்படிவே இவர்கிட்ட என்னால் குழந்தைங்கள கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜேகே தயங்க பார்த்து முடிச்சுட்டு இப்படியே நீலி கண்ணெல்லாம் வடித்து குழந்தைங்கள எப்படியாவது அவங்க கூட தக்க வச்சுக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க மேடம். அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க நீலக்கண்ணெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, குழந்தைங்க என் கூட இருந்தால் தான் சேஃப்டி அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, இப்போ தயங்க அப்படியே ஜேகேவை பார்த்து ஏன் மாமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்கிட்ட இருந்து குழந்தைகளை பிரிக்கணும்னு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து கேட்கப்போ ஜேகே அப்படியே ஜட்ஜை பார்த்து பாருங்க, இவனால் குழந்தைங்கள சரியாக பார்த்துக்க முடியாது, என் குழந்தைங்க இவன் கூட இருந்தால் சேஃபே கிடையாது. அன்றைக்கி நான் குழந்தைங்கள பார்க்கணுன்னு வீட்டுக்கு போயிருக்கேன், குழந்தைங்களுக்கு எறும்பு கடிக்கிறது கூட தெரியாமல் குழந்தை அழுதுகிட்டு இருந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் குழந்தைங்க இந்த லட்சணத்தில் தான் பார்த்துக்குருவீங்களான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்தில் இவன் குழந்தைங்கள பார்த்துட்ருக்கான். என் குழந்தைங்க இவன் கூட இருந்தால் அது சேஃபே கிடையாது, குழந்தைங்க என் கூட இருந்தால் தான் அது கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி ஜேகே சர்ச்சை பார்த்து சொல்ல, சர்ச்சு தயாங்க பார்த்து இப்போ ஜேகே சொல்கிறதெல்லாம் உண்மையான்ற மாதிரி தயாங்க பார்த்து கேட்க, தயாங்க்கு வேறு எந்த ஆன்சருமே இல்லை, உண்மைதான்ற மாதிரி தலையை ஆட்டுறான். இப்போ சர்ச்சும் இப்போ ஜேகே சொல்கிறது தானே கரெக்டாக இருக்குது, அப்போது எப்படி நான் உங்களை நம்பிட்டு உங்கள் கூடயே குழந்தை இருக்கட்டும்னு எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு கேட்க, இப்போ தயாங்கோட வாயிலேருந்து எந்த ஒரு ஆன்சருமே வர மாட்டேங்குது. தயாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போது சர்ச்சுமே குழந்தைங்க இப்போ வந்துட்டு தயாங் கூட இருக்கிறது சேஃப்டி கிடையாதுன்னு நான் திங்க் பண்ணுறேன், ஜேகே கூடயே அனுப்பி வச்சிடலாமா தயாங் அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்து கேட்குறாங்க. இப்போ தயாங்க ஒத்துக்கிற மாட்டான். மேடம் இல்லை மேடம், என்னால் என் குழந்தைங்கள அவர்கிட்ட கொடுக்க முடியாது மாமா. என் மாமா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தரலையா? நான் ஏற்கனவே லோன்லியாக யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு பர்சன். இந்த குழந்தைங்க தான் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கே அர்த்தமாக இருக்காங்க. ப்ளீஸ் மேடம், என்கிட்ட இருந்து என்னோட குழந்தைங்கள பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்களாம் ரொம்ப அழுகுறான். ஆனால் ஜேகே ஒத்துக்க மாட்டான். பாருங்கள் மேடம், என்னோடய குழந்தைங்க இவன் கூட இருக்கிறது சேஃப்டியே கிடையாது, என் குழந்தைங்களுக்கு அது ஆபத்து தான், என் குழந்தைங்க என் கூட இருக்கட்டும், நான் பேபி சிட்டர் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ தயாங்கண்ணா பேபி சிட்டர் வச்சு எப்படி பார்த்துக்க முடியும், அவங்க மட்டும் சேஃப்டியாக பார்த்துக்குருவாங்கன்னு என்ன நிச்சயம்? சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளே ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல, நான் யார் உங்களுக்கு? உங்களோட அத்தை மையம் தானே நான். என்னை ஏன் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது, என்னை ஏன் ஹேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஆரம்பத்துலேருந்தே என்னை பிடிக்கலை, என்னை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. எதுக்காண்டி? எனக்கு அம்மா அப்பா இல்லைன்றக்காண்டி தானே உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நீங்கள் என்னை நல்லாவே பார்த்துக்குருவீங்கன்னு நான் சொல்லி தானே உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்லேருந்து என்னை ரொம்பவே திட்டிக்கிட்டு ரொம்பவே வெஞ்சிக்கிட்டு எப்போ பாரு என்னை ஹேட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க. குழந்தைங்கள நல்லா பார்த்துக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க. எதனால நல்லா பார்த்துக்க மாட்டேன்? என்னோட மனநிலைமை உங்கள் யாருக்காவது புரியுதா? நான் எவ்வளோ லோன்லியாக இருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்காவது புரியுதா? என்னோட மனநிலைமை உங்கள் யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ரொம்பவே அழுகுறான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறியா? சிம்பத்தி நான் எதுக்கு க்ரியேட் பண்ணும்? நீங்கள் சொல்லுங்கள் மாமா. என்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டதுலேருந்து எத்தனை தடவை என் கூட சண்டை போட்டிருக்கீங்க? என் கூட சேர்ந்து என்னைக்காவது ஹாப்பியாக சிரித்து பேசியிருக்கீங்களா? உனக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிட ஏதாவது வேணுமா? உனக்கு ஏதாச்சும் வேணுமா? என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது என்கிட்ட உட்காந்து நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? சொல்லுங்கள். எப்போ பாரு காலேஜு தான் முக்கியம், எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு எப்போ பாரு ஓடி போயிடுவீங்க. என்கிட்ட என்னைக்காவது அன்பாக பேசியிருக்கீங்களா? சொல்லுங்கள் மாமா. என்னை உங்களுக்கு பிடிக்கலை, அதனால என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்ட்டீங்க. அதனால தான் மாமா இன்னுமே என்னைய ரொம்பவே தப்பாகவே நினச்சிட்ருக்கீங்க. நான் வந்துட்டு சரியாக குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம் என்னோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற டிப்ரெஷன் எனக்கு வேறு லெவலில் இருக்குது, ரொம்பவே மைண்ட் அப்செட்டாக இருக்குது. நைட்டு தூக்கம் கிடையாது மாமா, பகலில் மனசெல்லாம் ரொம்பவே வலிக்குது. நான் லோன்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆகுது மாமா. அதனால தான் மாமா நான் குழந்தைங்கள சரியாகவே பார்த்துக்க முடியல, எனக்கு ரொம்பவே மைண்ட் அப்செட்டாக இருக்குது. இது எல்லாமே உங்களால் மட்டும்தான்.
எப்போ பாரு வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே குழந்தைங்கள கொடுன்னு என்கிட்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். எப்படி என்னால் குழந்தைங்கள நல்லா கேர் பண்ணி பார்த்துக்க முடியும்? கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னா சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கணும், நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கணும், புரியுதா? ஒரு அம்மா ஒரு அப்பாவால் சேர்ந்து தான் குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். அப்படியே சிங்கிளாக ஒரு அம்மா ஒரு குழந்தைங்கள வளர்க்கணுன்னா அவளுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. எப்போ பாரு வந்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, குழந்தைங்கள என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு மைண்ட் அப்செட்டால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. உங்களால் நான் ரொம்பவே அழுதுகிட்டு தான் இருக்கேன், நிமிஷத்துக்கு நிமிஷம் அழுதுகிட்டு தான் மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லாருமே வாயை பொழந்து தயாங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ தேம்பி 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 அழுகுறான்டா தயாங். இப்போது யூங்கியுமே பார்க்குறான். யூங்கிக்கு புரியுது அவனோட சூழ்நிலை என்னன்றது புரியுது, தயாங்கோட மனநிலைமை என்னன்றது புரியுது. இதே ஒரு சூழ்நிலையில் தானே ஜிம்மினுமே இருக்கான். அப்படியே அவன் ஜிம்மினை திரும்பி பார்க்குறான்டா யூங்கி. ஜிம்மின்னு ஒரு மாதிரி ரொம்பவே லோன்லியாக தயாங் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு ஜிம்மி நீங்கள் அழுதுகிட்டே கையில் குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போது அப்படியே தயாங் அங்கிட்ட அழுக, ஜிம்மின் இதே மாதிரி சூழ்நிலை தான் எனக்குன்னு சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டே 2 பேருமே இப்போ ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. இப்போ ஜேக்கிக்கு புரியுது எதுக்காண்டி தயாங் இந்த லெவலுக்கு ரொம்பவே இதாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜேக்கிக்கு புரியுது. இப்போ ஜேக்கி அப்படியே தயாங்க பார்த்து, பாரு நீ குழந்தைங்கள என்கிட்ட இருந்து பிரிக்கணுன்றக்காண்டி இந்த மாதிரிலாம் என்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே ஜேக்கிக்கு புரிஞ்சாலுமே அவன் திருப்பி இதை தான் கேட்குறான். இப்போ தயாங்க அப்படியே ஜேக்கியை பார்த்து வரணும் இல்லையா ஒரு சிரிப்பு சிரிச்சு, இதுதான் மாமா உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சாலும் புரியாத மாதிரி எப்பயுமே நடிச்சிட்ருக்கீங்க. உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? பிடிச்சி தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலுமே நீங்கள் என்னை ரொம்பவே ஹேட் பண்ணீங்க. உங்களை கிவ் அப் பண்ணிடக்கூடாது, உங்களை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையை சகிச்சுக்கிட்டு உங்க கூட வாழ்ந்தேன். இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சுட்டேன். எதுக்கு பிரிஞ்சேன்? நீங்கள் ரொம்பவே என்னை போட்டு கஷ்டப்படுத்துனீங்க. என்னால் தாங்கிக்க முடியல. என் குழந்தைங்கள வச்சு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுதுன்னு தான் உங்களை விட்டு பிரிஞ்சேன். மற்றபடி உங்களை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை கிடையாது. உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜேகே மாமா. எதுக்கு இப்படி என்னைய ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்ருக்கீங்க? அதுக்கு நான் உங்களுக்கு என்ன தான் பண்ணேன்? ஏன் இப்படிலாம் என்னைய உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயாங்க அழுதுகிட்டு இருக்கான். இந்த ஒரு நிமிஷம் ஜேகே ஃபீல் பண்ணுறான். ஏன்னா வந்துட்டு தயாங் எவ்வளோ வந்துட்டு ஜேகேவை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நினச்சிட்ருப்பானா ஜேகே, தயாங்க்கும் என்னை பிடிக்கல, எனக்கும் தயாங்க்கு பிடிக்காத ஒரு லைஃப் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இந்த டைம் தயாங் எவ்வளோ லவ் பண்ணேன்றதை ஜேகே கிட்ட சொல்லும்போது இப்போ ஜேகேக்கு புரியுது. ஏன்னா வந்துட்டு தயாங் ஜேகே விட்டு பிரிஞ்சு போகும்போது ஜேகே ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான்டா. ஏன்னா எப்பயுமே தயாங் வந்துட்டு ஜேகேக்கு கிவ் அப் பண்ணாமல் எல்லா ஒரு வேலையும் அவன் எவ்வளோதான் ஹேட் பண்ணாலும் தயாங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே தயாங்க்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் ஜேகே தயாங்கை ரொம்பவே ஹேட் பண்ணவும் தயாங்கால் தாங்கிக்க முடியாமல் இருந்திருக்கும். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் ஜேகே மாறலைன்னா அவன் எப்பயுமே நம்மளை ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் தயாங் அப்படியே வந்து ஜேகேக்கு டிவோர்ஸ் கொடுத்து பிரிஞ்சுமே வந்திருப்பான். தயாங் வந்து ஜேகே விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜேகே ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான். பிகாஸ் எவ்வளோ ஹேட் பண்ணாலும் நம்மளுக்காண்டி எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட தயாங் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். தயாங் திருப்பி ரிப்பீட்டாக ஜேகேக்கு வேணுன்றனால தான் தயாங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான் அந்த இடத்துல வச்சு, இதனால தான்டா நான் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் உனக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ சொல்ல போய் தான் தெரியுது உனக்கும் என்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும்டா தயாங். அதனால தான் தயாங் நீ எனக்கு வேணும், நீ என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு பயத்தில் உன்னை ரொம்பவே நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லைடா தயாங். உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டா. இங்கே பாரு, இந்த இடத்துல வச்சு நான் சொல்கிறேன், என்னோட குழந்தைங்களுக்கு நீ தான் அம்மா. இப்போ கிடையாது, எப்பயுமே நீ தான் அம்மா. என்னோட குழந்தைங்க எனக்கு வேணும், நீயுமே எனக்கு வேணும்டா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சு இன்னொன்று சொல்கிறேன். உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, திருப்பியுமே மேட்ச் பண்ணிக்கலாமா?
நீ திருப்பியுமே செகண்டாக என்னை மேரேஜ் பண்ணிக்கிருவியா, யுவா மை செகண்டாக இருப்பியா அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க பார்த்து கேட்குறான். தயாங்குமே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இங்கிட்டு யூங்கி அப்படியே அங்கே நடந்த அதே விஷயந்தான் இங்கிட்டு யூங்கி அண்ட் ஜிமின்குள்ளே நடந்திருக்கும். அதனால் யூங்கிக்கு இப்போ எல்லாமே புரியுது. ஜிமினை எவ்வளோ ஹேட் பண்ணியிருக்கோன்றது புரியுது. ஜிமின் அங்கனுக்குள்ளே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஜிமினோட ஃபேஸை யூங்கி பார்க்குறான். அதுலேருந்து புரியுது இதே மாதிரி தான் கிவ் அப் பண்ணாமல் யூங்கி ஹேட் பண்ணும்போதெல்லாம் ஜிமின் ரொம்பவே ஹேட் ஆகி அவன் சொன்ன எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்திருப்பான். கிளாஸில் நீல் டவுன் போட சொல்லும்போது போட்டிருப்பான். வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஒர்க் பண்ண சொல்லிட்டு இருந்திருப்பான். அதையுமே பண்ணியிருப்பான். விட்டு கொடுக்காம தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். இப்போ தயாங் சொல்லியிருப்பாள் உங்கள் மேலே ஃபாலோ ஆனனால தான் இவ்வளோ தூரம் நான் பண்ணேன்ற மாதிரி. அதுலேருந்து புரியுது ஜிமின் வந்துட்டு என் மேலே யூங்கி மேலே ஃபாலோ ஆயிருக்கான்ற மாதிரி யூங்கிக்கு புரியுது. யூங்கிக்குமே வந்து ஜிமினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே யூங்கி வந்துட்டு ஜிமின் மேலே ஷோல்டர் மேலே ஹேண்டை போடுறான். அப்படியே ஜிமின் திரும்பி யூங்கியை பார்க்குறான். என்ன மை செகண்டாக இருப்பியா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்ட மாதிரியே இங்கிட்டு யூங்கி ஜிமினை பார்த்து கேட்குறான். ஜிமினுக்கும் ஸ்மைலு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்படியே வந்துட்டு ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்கடா. யோன்மின் அண்ட் டே குக் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் எங்களை ஹேட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் எப்பயுமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணாமல் ஜிமின் அண்ட் தயாங் ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க. இது ஜேகே அண்ட் யூங்கிக்கு ரெண்டு பேருமே புரிய வச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கடா. ஓகேடா ஆர்மிஸ், புரிஞ்சில யுவா மை செகண்ட் டைட்டில் எதுக்கு எடுத்தேன்னு. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்கடா.